தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. இத்தேர்வை சுமார் 9 லட்சம் பேர் எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாநிலம் முழுவதும் 4219 தேர்வு மையங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்தேர்வை 12467 பள்ளிகளில் படித்த 8,82,806 மாணவர்களும் 26,196 தனித்தேர்வர்கள் என மொத்தம் 9,09,002 பேர் எழுத உள்ளனர். சென்னை மாவட்டத்தில் 841 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 31,352 மாணவர்கள், 32,037 மாணவிகள் என மொத்தம் 63,389 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். மேலும் 395 சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு மதியம் 1:15 மணி வரை நடைபெறுகிறது. முதல் 10 நிமிடம் கேள்வித்தாளை படிக்க அனுமதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5 நிமிடம் தேர்வர்கள் தங்களை விவரங்களை சரிபார்க்கவும் நேரம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு முதல் மாணவர்களுக்கு கேள்வித்தாள் வழங்கிய பின்னர் ஒவ்வொரு தேர்வு அறையிலும் மீதமுள்ள கேள்வித்தாள்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர்களால் மாணவர்கள் முன்னிலையில் கவரில் போட்டு சீல் வைப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு எங்களோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் 10th பப்ளிக் எழுத போகிறோம். இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் நல்லா எழுதுவோம்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சிருக்கோம். எங்களுக்கு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல மார்க் எடுப்போம்னு நம்புகிறேன். கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போகிறேன். டீச்சர்ஸ், ஹெச்எம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தமிழ் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். பப்ளிக் எக்ஸாமு எல்லாம் படிச்சிருக்கேன். படித்த கொஸ்டின் வரும்ன்ட்டு நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைமாக பப்ளிக் எழுத போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. நான் நல்லா எழுதுவேன் நம்புகிறேன். தேங்க்யூ.